உங்க வீட்டுல செய்யற பிரியாணி கல்யாணத்துல செய்யற பிரியாணி மாதிரி டேஸ்டா இருக்கணும்னா அப்ப அந்த பிரியாணியை நான் சொல்ற இந்த அரிசியில உங்க ரெசிபில செய்யுங்க. ஜென்ரலா நம்ம வீட்டுல பிரியாணி சமைக்கும் போது இந்த தப்பை தான் நம்ம பண்றோம். ஜென்ரலா நம்ம யூடியூப் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து நூத்துக்கணக்கான மசாலாவை நோட் பண்ணிடுறோம். ஆனா அரிசி செலெக்ஷன்ல மட்டும் கோட்டை விட்டுறோம். பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற மசாலாஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த அரிசியும் முக்கியம். அந்த பிரியாணி அரிசியை ஒரு 2 to 3 வருஷம் பழைய அரிசியை சூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா பழைய அரிசி தான் மசாலாவை நல்லா உறிஞ்சி பிரியாணியை குழஞ்சி போக விடாம நல்லா உதிரியா கொடுக்கும். ஆனா புது அரிசியில இதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஈரப்பதம் நிறையவே இருக்கும். ஸோ நீங்க பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாலும் இல்ல ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணாலும் இந்த பாயிண்ட்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கங்க. ஸோ பழைய அரிசியை நான் எப்படி பார்த்து செக் பண்ணி வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, பழைய அரிசி கொஞ்சம் கையில எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருந்துச்சுன்னா அது புது அரிசி. அதுவே கொஞ்சம் பேலா மாநிறமா இருந்துச்சுன்னா பழைய அரிசி. அந்த அரிசி கொஞ்சம் வாயில எடுத்து போட்டு மென்னு பாத்தீங்கன்னா பல்லுல ஒட்டுச்சுன்னா அது புது அரிசி, பல்லுல ஒட்டலன்னா பழைய அரிசி. இப்படி நீங்க செக் பண்ணி செஞ்சு பாத்தீங்கன்னா தான் நீங்க செய்யற பிரியாணி சும்மா வேற லெவல்ல வரும். சார், அரிசி சொல்லிட்டீங்க, அப்படியே ரெசிபியும் சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் சமைக்க ஆரம்பிச்சிருவேன். ஜஸ்ட் ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க, எல்லா டீடைல்ஸும் நானே